வணக்கங்க. இன்றைக்கி நம்ம அடுத்த பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு அறுவடை தாங்க. மழை தூரிட்டு தான் இருக்குது. ஆனாலும் வந்துட்டு நம்ம அறுவடை பண்ணுறது எப்பயும் நிறுத்துறதில்ல. ஏன்னா அப்புறம் பறிக்க வேண்டிய காய்களை பறிச்சு தானே ஆகணும். இல்லைனா முத்தி வீணாக போயிடும் இல்லைங்களா? அதனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவரைக்காங்க செடி அவரை வந்துட்டு சூப்பராக இருக்கும் பாருங்களேன். இது சாம்பாருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், பொரியலுக்கும் நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்பயும் பறிக்கிற கொத்தரங்காய். கொத்தரங்காய் இப்போ பார்த்தீங்கன்னா ஆடிப்பட்டம் போட்டுது, நிறைய காய்ச்சிட்ருக்கு. உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? கனவு தோட்டத்தில் நிறைய காய்க்குது, நம்ம மாடி தோட்டத்தில் நிறைய காய்ச்சிட்ருக்குது. அதனால் வந்துட்டு பறிக்க வேண்டியதில் பறிச்சணும் இல்லைங்களா? அப்புறம் செடியில் விட்டுட்டா முத்தி வீணாக போயிடும். அதனால் அதையும் வந்து பறிச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சூப்பராக நீட்டாக இருக்குதுங்க கொத்தரங்காய். நல்லா பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. ஏன்னா நல்ல விதைகள் இந்த டைம் போட்டது. அதனால் பார்த்தீங்கன்னா காயெல்லாம் நல்லா பூஷாக்கா நீட்டு காயாக இருக்குதுங்க. இந்த சில பேர் சொல்லுவாங்க நாட்டு காய் ரகம் அப்படின்னு சொல்லி நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஆனால் வந்து மாடி தோட்டத்துக்கு தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்ம இந்த மாதிரி விதைகள் போடும்போது ஈல்டு கொஞ்சம் நல்லா கிடைக்கும். நாட்டு விதையெல்லாம் மண்ணில் போட்டால் தான் ஓரளவுக்கு வந்து நல்லா கிடைக்கும். அப்புறம் இங்கே ஒரு அவரை செடி இருக்குங்க. அதில் இருக்கிற காயை பறிச்சுக்கணும் இல்லைங்களா? அப்புறம் அது வந்து ஒத்து போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அடுத்து வந்து நம்ம கொத்தரஞ்செடி தான். கொத்தரஞ்செடியில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குங்க. நான் வந்துட்டு ஒரு சில செடி வந்து இந்த டைம் வந்து தண்ணி நின்றுடுச்சு. அது என்னென்னு ஆகும்னு தெரியல. ஏன்னா சரியாக வந்துட்டு ட்ரைன் ஆகலைன்னு நினைக்கிறேன் தொட்டியில். அதை வந்துட்டு மழைலாம் முடிஞ்சால் தண்ணி மாற்றி ஆகணும். ஒரு 2, 3 செடி வந்துட்டு ஒரு மாதிரி சோர்ந்து போன மாதிரி இருக்குது. அதெல்லாம் உங்கள்கிட்ட காட்ட விரும்பல, மனசு கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா? அதனால் ஆனால் செடி வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம். அதனால் செடி வளர்ந்து காய் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி சோர்ந்து போயிருக்குது. எனக்கு அந்த செடி பார்க்கும்போது தினம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வழி தெரில, இப்போ ஒன்றுமே செய்ய முடியாது இல்லைங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிகப்பு வெண்டை. அதுக்கப்புறம் அந்த பெருசாக விட்டுருக்கோம் பாருங்கள். அந்த சிகப்பு வெண்டை வந்து ஒரு சிஸ்டர் வந்து நம்மகிட்ட வந்துட்டு சிகப்பு வெண்டை விதை கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக விட்டுருக்கேன். அப்புறம் இப்போ நம்ம செரி மிளகாய், கிரேப் மிளகாய் எதாவது சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் நான் சொல்கிறது கருப்பு மிளகாய் தான். அது கொஞ்சம் காய் இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாம். காயும் இருக்குது, பழமும் நிறையா இருக்குது. பறிச்சுக்கலாம். எவ்வளோ தான் பழம் வந்துட்டு விதைக்கு எடுத்து வைக்க முடியும். அதனால் வத்தலுக்கு பறித்து போட்டால் வத்தல் ஆகும்னு சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் தேவை இல்லைங்களா? அதனால் கொஞ்சம் பச்சை மிளகாய் செடியில் பச்சை மிளகாய் பறிச்சுக்கலாங்க. ஏன்னா சட்னி வேணும்ல, மழையில் சும்மா மாடிக்கு வர முடியாது இல்லையா? நான் அறுவடை பண்ணேன் பார்த்தேன். பச்சை மிளகாய், கருப்பு மிளகாய், அதுக்கப்புறம் அவரைக்காய், கொத்தவரங்காய், ஒரே ஒரு சிவப்பு வெண்டை, ஒரு வந்துட்டு விதைக்கு விட்ட செடி அவரைக்காய்ங்க. அடுத்த ஜனவரி போட யூஸ் ஆகும் இல்லைங்களா? இவ்வளோ தாங்க அறுவடை. இந்த பதிவு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள்.